அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ரைட், நாம் இறுதி வகுப்பில் கோணம் சம்பந்தமான கிரேட் 6ல் படிக்கப்பட்ட சில மீட்டல் உங்களுக்கு வழங்கப்பட்டது. அதில் கிரேட் 7ல் இருக்கக்கூடிய மேலதிகமான விடயங்கள் உங்களுக்கு நோட்ஸாக தரப்படும் என்பதை தெரிவித்து கொண்டு இப்போது அதற்கு அடுத்த அழகாக திசை கொண்ட எண்கள் என்ற பாடத்தை பற்றி தான் படிக்க இருக்கின்றோம். நீங்கள் கிரேட் 6ல் பிள்ளைகள் எண் கோடு என்று இந்த பாடத்தை படித்திருப்பீர்கள். எண் கோட்டில் 0 இருக்கும், ஒரு நேர்பெருமானம் இருக்கும், ஒரு மறைபெருமானம் இருக்கும் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ திசை கொண்ட எண்கள் என்பதும் அதே விடயம்தான். ஒரு நேர்கோட்டில் 0 ஒன்று இருக்கும். 0க்கு வலது பக்கம் இருப்பவை நேர் பெருமானம், நேர் நிறை எண் என்று சொல்லுவாங்க. அதை நேர் பெருமானம் என்றும் சொல்லலாம். 0க்கு இடது பக்கம் இருப்பவை மறை பெருமானம் என்று சொல்லப்படும். இப்போ பாருங்க, நான் ஒரு எண் கோடு வரைந்திருக்கேன். அப்போ வலது பக்கம் இந்த சைடாக இருக்கும். பெருமானத்தை எழுதக்கோல நீங்கள் நேர் போட்டும் எழுதலாம், சும்மா ஒன்று போட்டாலும் அதுக்கு முன்னுக்கு சக இருக்கு என்று அர்த்தம். சம இடைவெளியுடன் அந்த ஒவ்வொரு பெருமானத்தையும் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். அப்போ நான் 5 வரை எழுதி கொள்கிறேன். இது போய்கொண்டே இருக்கும். 0க்கு இடது பக்கம் மறை பெருமானம். அப்போ கட்டாயம் மறை 1, மறை 2, மறை 3, மறை 4, மறை 5 என்று இதையும் சம இடைவெளியுடன் எழுதி கொள்ள வேண்டும். இவ்வாறு எழுதக்கூடிய இந்த எண் கோடத்தான் சொல்லுவாங்க திசை கொண்ட எண் என்று. அதைத்தான் நான் உங்களுக்கு நோட்ஸாக இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. 0க்கு வலது பக்கம் உள்ளவை நேர்பெருமானமாகவும் 0க்கு இடது பக்கம் உள்ளவை மறை பெருமானமாகவும் உள்ள எண் கோடு திசை கொண்ட எண் எனப்படும். அப்போ இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த திசை கொண்ட எண்ணை பயன்படுத்தி எப்படியான கேள்விகளை செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். இப்போ முதலாவது சிறிய தலைப்பை பாருங்க. 2 நேர் நிறை எண்களின் கூட்டல். 2ம் நேர் பெருமானம் வந்தால் எவ்வாறு கூட்டுவது? இப்போ உதாரணத்துக்கு சக 2ம் சக 3ம் உங்களுக்கு தெரியும், சக 5 என்று வரும். இந்த விடைய எண் கோட்டை பயன்படுத்தி எவ்வாறு கூட்டுவது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பிள்ளைகள், இதில் விடையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? லேசான முறையை சொல்கிறோம் பாரு. 2ம் நேரண்டு வந்தால் நேர போட்டு கூட்டணும். அப்போ 2 3 5. அப்போ 2ம் நேர் வந்தால் நேர் சக அடையாளத்தை போட்டு 2 3 கூட்டினா 5. இப்போ தலைப்பு என்ன சொல்லப்படுது? எண் கோட்டை பயன்படுத்தி கூட்டணும் என்று சொன்னால் நீங்கள் எண் கோட்டை வரைய வேண்டும். அப்போ 0 இடப்பக்கம் போட வேண்டும். காரணம் இங்கே மறை பெருமானம் இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் எதை பார்க்கணும் என்றால் முதல் பெருமானத்தையும் கடைசி விடையையும் தான் பார்க்க வேண்டும். இது கிரேட் 8லையும் இருக்கு பிள்ளைகள், தெளிவாக விளங்குங்க. நீங்கள் எது வரைக்கும் நம்பர் போடணும் என்கிறத எப்படி தீர்மானிக்கணும் என்றால் உங்களோட முதல் பெருமானம் தந்த பெருமானத்தையும் நாம் எடுத்த விடையை நாம் பார்க்கணும். நடுவில் வார இந்த பெருமானத்தை பார்க்க தேவையில்லை. அப்போ +2 +5 நேர் 2 நேர் 5 என்று வருது. இதில் ஆகக்கூடியது 5ங்கிறதால நான் 5 வர நேர்பெருமானத்தை போடணும். அப்போ மறைப்பெருமானம் தேவைங்கிறதுக்காக தான் 0த்தை இடப்பக்கம் போட்டு 1 2 3 4 5 வர போகிறேன். நீங்கள் விரும்பின 6 வரையும் போடலாம். அதில் எந்த வித உங்களுக்கு பிழையும் வராது. நீங்கள் எது வரைக்கும் போடலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க, சக 2 என்று சொன்னால் 2ல் நீங்கள் என்ன செய்யணும்? டொட் வைக்கணும். தார முதல் பெருமானம் என்ன சொல்கிறானோ அதில் டொட் வைத்து போட்டு கூட்டணும். எதை கூட்டணும்? சக 3. அப்போ சக 3க்கு போகிறல எதை கூட்டணும்? சக 3 என்று சொன்னால் நீங்கள் வைத்த டொட்டில் இருந்து 3 இலக்கத்தை வலப்பக்கம் நகர்த்தணும். சக வந்தால் வலப்பக்கம், இவரது சய வந்தால் இடப்பக்கம்.
பக்கம். அது கேள்வி இருக்கு, செய்யும் போது தெளிவாக விளங்கும். இது சக 3ங்கிறதால வைத்த டொட்டுக்கு வலது பக்கம் 3 இலக்கம் நகர்த்தணும். அப்போ 1 இலக்கம் 2 இலக்கம் 3 இலக்கம் நீங்க இப்படியும் போடலாம், அல்லது நீங்க மொத்தமாக எண்ணி பார்த்து போட்டு 5ல முடிவடையும். நேரடியாக 5க்கு இவ்வாறு அம்புக்குரிய போட்டு காட்டணும். எந்த திசையை நோக்கி போகுதுங்கிறத இப்படி அம்புக்குரிய போட்டு காட்டணும். இதுதான் எண் கோட்டுப்பாடம். விரும்பினால் 0லிருந்து இறுதி விடைக்கு கீழால அம்புக்குறி போட்டும் காட்ட முடியும். இது கட்டாயம் போடணுமெண்டா இல்லை, நீங்க விரும்பினா போடலாம், போடாமலும் விடலாம், அதுல எந்த வித பிழையும் வராது. இதே போன்றுதான் 2வது பாருங்க. சக 4 கூட்டப்புறம் சக 1. அப்ப சக 4ம் சக 1ம் அப்ப வேற பெருமானத்தை எடுப்போமே, 2 எடுப்போம். அப்ப இங்கே நான் 2 போறேன், ஏற்கனவே சக 5 வந்திருக்குங்கிறதால மாற்றிக்கொள்றேன். அப்ப ஆன்சர் சக 6 என்று வரும். அப்ப 2ம் நேர் என்று சொன்னா நேர போட்டுட்டு 4ஐயும் 2ஐயும் கூட்டும் போது சக 6 வரும். அப்ப இதுக்கு ஒரு எண்கோடு போடக்கோல நான் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் பெருமானத்தையும் லாஸ்ட் விடையும் தான் பார்க்க வேண்டும். அப்ப 2ம் நேர்ல வாரத்தால 0ஐ இடது பக்கம் போட்டு அதன் வலது பக்கம் நீங்க அந்த பெருமானத்துல பெரிய பெருமானம் வரையும் போடலாம், அல்லது அந்த பெரிய பெருமானத்தை விட அதிகமாகவும் நீங்க போட்டுக்கொள்ளவும் முடியும். ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க, சக 4 என்று சொன்னா 4ல டொட்டை வச்சு போட்டு கூட்டணும். எதை கூட்டணும்? சக 2. அப்ப நீங்க வைத்த டொட்டுக்கு வலது பக்கம் சக வந்தா வலது பக்கம் 2 இலக்கம் நகர்த்தணும். அப்ப 2 இலக்கத்தை நகர்த்த போல 6க்கு வரும். நேரடியாக நீங்க இப்படி போடலாம், அல்லது ஒவ்வொன்றாகவும் எடுத்தும் போட முடியும். இவ்வாறு நீங்க என்ன செய்யலாம், எழுத முடியும். அதுல பிழை இல்லை, நிறைய மெத்தட் இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு இதை ஈஸியான மெத்தடை சொல்றேன். இதுதான் படம். கடைசியா நீங்க விரும்பினா 0லிருந்து கடைசி விடைக்கு கீழாலையும் என்ன செய்யலாம், படம் போட்டு காட்ட முடியும். அப்ப இதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். ரைட், இப்ப அடுத்த டைப்பை பாருங்க, 2 மறைநிறை எண்களை கூட்டல். அப்ப இதுக்கு முதல் பார்த்தது 2ம் நேர்பெருமானம் வந்தா எவ்வாறு கூட்டிக் கொள்வது. இப்ப 2ம் மறைபெருமானம் வந்தா அதுவும் எண்கோட்டை பயன்படுத்தி கூட்டப்புறம் சாதாரணமாக கூட்டுக என்று சொன்னா நேரடியாக 2ம் மறை வந்தா மறைய போட்டு 2ம் 2ம் 4 என்று கூட்டிக் கொள்ள முடியும். ஏற்கனவே 2ம் நேர் என்பதனால நேர போட்டு கூட்டினது போன்று 2ம் மறை வந்தா மறைய போட்டு 2ஐயும் 2ஐயும் கூட்டி பெருமானம் போடணும். இப்ப இதுக்கு எண்கோட்டை பயன்படுத்தி கூட்டணும் என்று சொன்னதால ஒரு எண்கோட்டை போட்டு விட்டு இதற்கு எப்படி பெருமானம் எது வரும் என்கிறத எவ்வாறு தீர்மானிக்கணும் என்று சொன்னா ஃபர்ஸ்ட் பெருமானத்தையும் கடைசி பெருமானத்தையும் மட்டும் பாருங்க. சரிதானே? அப்ப இதுவும் மறை வாரத்தால 0ஐ வலப்பக்கம் போட வேண்டும். இடப்பக்கம் போட்டா பிழை, வலப்பக்கம் தான் பெருமானம், நேர் பெருமானம் வரும். அப்ப 2ம் மறை வாரத்தால 0ஐ போட்டு இடப்பக்கம்தான் மறை பெருமானத்தை எழுத வேண்டும். மாற்றி எழுதுவீங்கன்னு சொன்னா அந்த உங்களுடைய எண்கோடு பிழைங்கிறத விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ மறை 4 மறை 5 நான் மறை 6 வர போட்டுக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க மறை 2. அப்போ மறை 2ல் நீங்கள் டொட்டை வைத்து கொள்ளுங்க. உங்களுக்கு விளங்குறதுக்காக பெரிய ஒரு டிக் பண்ணி காட்டுறேன். கூட்டணும் மறை 2. மறை 2 கூட்டணும் என்று சொன்ன பிள்ளைகள் வைத்த டொட்டுக்கு இடது பக்கம் ஞாபகம் எங்கே, +2 வந்தா வைத்த டொட்டுக்கு வலது பக்கம். அப்ப மறை வந்தா இடது பக்கம், நேர் வந்தா வலது பக்கம். ஸோ இது மறை வாரத்தால இடது பக்கம் 2 இலக்கம் நகர்த்தணும். அப்போ 1 நீங்க இப்படியும் ஒவ்வொன்றாகவும் காட்டலாம், அல்லது நீங்க மொத்தமாக பார்த்து போட்டும் கோடு போட முடியும். அப்ப 2 இலக்கத்தை நகர்த்த கோல 4க்கு வரப்போகுது. அப்ப அம்புக்குரிய போட வேண்டும். எங்களை பக்கம் நோக்கி போகுது என்கிறத இறுதியாக 0லிருந்து நீங்க 4க்கு விரும்பினா தொடுக்கலாம் என்று சொல்லியிருக்கேன். தொடுக்கும் போது அம்புக்குரிய போட்டும் காட்ட வேண்டும். இதே போன்றுதான் 2வது பாரு,
மறை 1 கூட்டப்புறம் மறை 4 என்று சொன்னா இப்ப 2 மறை என்றா மறைய போட்டு 4 1 5 அப்ப மறை 5 என்று வரும். அப்ப இதுக்கு என்ன செய்யணும்? எண்கோட போட்டு ஆரம்ப பெருமானத்தையும் இறுதி பெருமானத்தையும் பாரு மறை வாரத்தால பூஜ்ஜியத்தை வலது பக்கம் போட்டு விட்டு இடப்பக்கம் மறை 1 மறை 2 மறை 3 மறை 4 மறை 5 நான் மறை 6 வர போட்டுக்கொள்றேன். மறை 1 நீங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க மறை 1 இருக்கு டொட்டை வைத்து கூட்டணும் மறை 4 என்பதனால வைத்த டொட்டுக்கு இடது பக்கம் 4 இலக்கம் நகர்த்தணும். அப்போ 1 இலக்கம் 2 இலக்கம் 3 இலக்கம் 4 இலக்கம். ஸோ மறை 5க்கு அந்த அம்புக்குறி வரும். அம்புக்குறியை போட்டு போட்டு கடைசியாக பூஜ்ஜியத்திலிருந்து மறை 5க்கு நீங்கள் என்ன செய்யலாம்? விரும்பினா போடலாம் அல்லது போடாமலும் விடலாம். அதில் பிரச்சனை இல்லை. இவ்வாறு தான் 2 மறை பெருமானம் வந்தால் எண்கோட்டை பயன்படுத்தி செய்து கொள்ள வேண்டும். அடுத்த விடயம் ஒரு நேரும் மறையும் வந்தால் எவ்வாறு செய்து கொள்வது என்பதை பற்றி பார்ப்போம். நேர் நிறை எண்ணும் மறை நிறை எண்ணும் வந்தால் எண்கோட்டை பயன்படுத்தி எவ்வாறு காண்பது? இது மிக முக்கியமான ஒரு விடயம். தெளிவாக பாருங்க பிள்ளைகள். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போன்று முதல் விடையை கண்டுபிடிப்போம். இப்போ எண்கோட்டை பயன்படுத்தாமல் கேட்டால் நம்ம எப்படி செய்யணுமெண்டா இப்போ 2 நேர் வந்தால் நேரை போட்டு கூட்டுவோம். அப்படித்தானே? 2 மறை வந்தால் மறையை போட்டு கூட்டுவோம். இப்போது நேரும் மறையும் வந்தால் ஒரு நேர்பெருமானமும் மறை பெருமானமும் இல்லாட்டி மறை பெருமானமும் நேர்பெருமானமும் எப்படியோ அந்த வித்தியாசமான குறியீடுகள் கூட்டலாக வரும்போது நடுவில் கூட்டல் வரணும். அப்படி கூட்டலாக வந்துச்சுன்னு சொன்னால் நான் சொல்கிற ஒரு மெதட்டை மட்டும் சொல்கிறேன். தெளிவாக பாரு, எல்லோருக்கும் விளங்கணும். இந்த நேரையும் மறையை விட்டு போட்டு குறியீடை விடுங்க. குறியீட்டை விட்டு போட்டு பருமனை மட்டும் பாருங்க, பெருமானத்தை மட்டும் பாருங்க. 3 பெரிதா 1 பெரிதா என்கிறத பாருங்க. எது பெரிது? 3. அந்த 3க்கு முன்னுக்கு என்ன அடையாளம் இருக்கு? சக. சக இருந்த சகையை போடணும், சய இருந்த சயையை போட வேண்டும். அவ்வளவு போட்டுட்டு பெரிய பெருமானத்திலிருந்து சிறிய பெருமானத்தை கழிக்கிறேன். கூற்றுல கழிக்கிறேன். தான் மெதட் தெளிவாக வழங்கணும். பெரிய பெருமானத்திலிருந்து சிறிய பெருமானத்தை கழிக்க கோல வார விட தான் இந்த கேள்விக்குரிய ஆன்சராக இருக்கும். இதை எண்கோட்டை பயன்படுத்தி செய்யணுமெண்டா நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஆரம்ப பெருமானத்தையும் இறுதி பெருமானத்தையும் பாருங்க, 2ம் நேர்ல வருது. இதை பார்க்க தேவை. இது எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆரம்பத்தையும் இறுதியையும் தான் பார்க்கணும். 2ம் நேர். அப்ப பூஜ்ஜியத்தை வலப்பக்கம் போட்டதான நேர்பெருமா 2ம் நேர் வாரத்தால மறையை பற்றி போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் 1 2 ஆக பெரிய பெருமானம் 3ங்கிறதால நான் 3 4 5 நீங்க எது வரையும் போடலாம். நான் சும்மா நிரப்புறதுக்காக 5 வரை போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க நேர் 3 இருக்கு. அப்ப நேர் 3ல டொட்டை வைத்து போட்டு கூட்டணும். எதை கூட்டணும்? மறை 1. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் மறை வந்தா வைத்த டொட்டுக்கும் இடப்பக்கம் போகணுமா வலப்பக்கம் போகணுமா? இடது பக்கம் போகணும். நேர் வந்தா தான் வலது பக்கம் போகணும். எத்தனை இலக்கம் நகர்த்தணும்? 1 இலக்கம். பாருங்க, 1 இலக்கத்தை நகர்த்தினா அந்த விட வருதா இல்லையா? சகரண்ட். ஸோ அம்புக்குரிய போடணும். இதுதான் விட. படம் விரும்பினா பூஜ்ஜியத்திலிருந்து அந்த இறுதி விடைக்கு இந்த அம்புக்குரிய போட்டு காட்ட முடியும். இதே அமைப்பில் இதை பாருங்க, வேகமா பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு மறை 7 கூட்டணும் நேர் 2. இப்ப மறையும் நேரும் வருது. நேரும் மறையும் மறையும் நேரும் வந்தா நான் என்ன சொல்லியிருக்கேன்? அடையாளத்தை அந்த குறியீட்டை விட்டு போட்டு பெருமானத்தை மட்டும் பாருங்க. 7 பெரிதா 2 பெரிதா? 7. 7க்கு முன்னுக்கு என்ன அடையாளம் இருக்கு? சய. அப்ப சயையை போட்டு விட்டு அந்த கூடிய பெருமானத்திலிருந்து குறைந்த பெருமானத்தை கழிக்க கோல 5 வரும். அப்ப திருப்பியும் சொல்றேன், குறியீட்டோட பெரிசு சிரிசு பார்க்க கூடாது. குறியீட்டை மறைத்து போட்டு பருமனை மட்டும் பாருங்க. 7 பெரிதா 2 பெரிதா? 7.
7க்கு முன்னுக்கு என்ன அடையாளம் இருக்கு? மறை. அப்ப மறைய போட்டு விட்டு அந்த பெரிய பெருமானத்திலிருந்து சிறிய பெருமானம் மற்றைய பெருமானத்தை கழிக்க கூட வார விட தான் இந்த கேள்விக்குரிய பதிலாக இருக்கு. மறை 5. இப்ப நேர்கோட்டை போட்டு விட்டு ஆரம்ப பெருமானத்தையும் இறுதி பெருமானத்தையும் தான் பார்க்கணும். ரெண்டும் மறையில வருது. இதுவும் மறை இதுவும் மறை. அப்ப ரெண்டும் மறையில வந்தா பூச்சியத்தை வலது பக்கம் போட்டு விட்டு மறை 1 மறை 2 மறை 3 மறை 4 மறை 5 மறை 6 மறை 7 வர போற. நீங்க விரும்பினா 8 வரையும் போடலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க மறை 7ல டொட்டை வச்சு போட்டு கூட்டனும் சக 2 சகண்டா வலது பக்கம். அப்ப வைத்த டொட்ல இருந்து 2 இலக்கம் வலது பக்கம் நகர்த்தும் போது மறை 5க்கு வருது. அப்ப அம்புக்குரிய போட்டு காட்டணும். இறுதியாக பூச்சியத்திலிருந்து வார விடைக்கு அம்புக்குரிய போட்டு காட்ட வேண்டும். இதே போன்றுதான் 3வது பாருங்கடா. நேர் 1 மறை 1 வருது. இப்ப நேரும் மறையும் வந்தா இதுக்கு எப்படி செய்யறேன்னு சொன்னா அதே பெருமானம். இப்ப இது கூடிய பெருமானம் பார்க்க இயலாது. ரெண்டும் சமனான பெருமானம். சமனான பெருமானம் வந்து குறியீடு வித்தியாசமாக இருந்தா, வித்தியாசம் என்றா ஒன்று நேர் இன்னொன்று மறை, இல்லாட்டி மறை நேர், இப்படி வித்தியாசமாக இருந்தா வார விட பூச்சியம். பூச்சியத்துக்கு நேர் பூச்சியம் மறை பூச்சியம் என்று இல்லை, பூச்சியம் தான். சரிதான். எப்ப பூச்சியம் வரும்? 2 பருமனும் ஒன்று, 2 பெருமானமும் ஒன்றாக இருந்து குறியீடு வித்தியாசமாக இருக்கும் போது விட பூச்சியம். இதுக்கு என்கோட போடணும் என்று சொன்னா இப்ப நேர் வருது, அங்கே பாருங்க விட பூச்சியம். அப்ப மறை தேவையில்லை. ஸோ பூச்சியை இடப்பக்கம் போட்டு நேர் 1 2 3 4 இதெல்லாம் பெருமானம் தேவையில்லை. ஸோ நான் 4 வர போட்டிருக்கேன். இப்போ 1க்கு என்ன செய்ய வேண்டும்? ஃபர்ஸ்ட்டுக்கு டொட்டை வைத்து கூட்டணும் மறை 1ங்கிறதால மறைங்கிறது இடது பக்கம் நகர்த்தணும். எத்தனை இலக்கம் நகர்த்தணும்? 1 இலக்கம் என்பதனால பூச்சி இடப்பக்கம் 1 இலக்கம் நகர்த்தும் போது அந்த படம் காட்டக்கூடிய பெருமானம் பூச்சியம். அப்ப இந்த படத்துக்கு கீழால் என்ன செய்ய முடியாது? அந்த அம்புக்குரிய அந்த அடையாளத்தை போட்டு காட்ட முடியாது. இதுதான் இந்த கேள்விக்குரிய எண் கோட்டு படமாக இருக்கும். இதில் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ இதெல்லாம் வைத்து கொண்டு எண் கோட்டை பயன்படுத்தாம சில பெருமானங்கள் தரப்படும் போது எவ்வாறு விரைவாக செய்து கொள்வது என்பதை பற்றி பார்ப்போம். ரைட். இப்போ இறுதி உதாரணத்தை பாருங்க. பெருமானம் காண்க. அப்ப ஏற்கனவே கற்ற அனைத்து மறைப்பெருமானம் நேர்பெருமானம் ரெண்டும் சேர்ந்து வரும்போது எவ்வாறு எண்கோட்டை பயன்படுத்தி செய்வது என்பதை பற்றி பார்த்தோம். இப்ப பெருமானம் கேட்டா நீங்க நேரடியாக விடைய போட்டுக்கொள்ள முடியும். இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க, நேர்பெருமானமும் மறைப்பெருமானமும் வருது. நான் சொல்லியிருக்கேன், ரெண்டும் நேர் வந்தா நேர் அடையாளத்தை போட்டு கூட்ட வேண்டும். ரெண்டும் மறைப்பெருமானம் வந்தா மறை அடையாளத்தை போட்டு கூட்ட வேண்டும். நேரும் மறையும் நேரும் வரும்போதுதான் குறியீட்டை விட்டு போட்டு எந்த பெருமானம் பெரிது என்கிறத பாருங்க. அப்ப 7 பெரிதா 3 பெரிதான்னு சொன்னா 7 தான் பெரிது. அந்த 7க்கு முன்னுக்கு சக அடையாளம் இருக்கு, அதை போட்டு விட்டு அந்த பெரிய பெருமானத்திலிருந்து சிறிய பெருமானத்தை கழிக்க வேண்டும் எப்போதும். அப்ப கழித்தீங்கன்னு சொன்னா 4 வரும். அப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் 4. இதே போன்றுதான் இரண்டாவதும் ஒரு மறைப்பெருமானமும் நேர்பெருமானமும் வரக்கோல அடையாளத்தை விட்டு போட்டு 10 பெரிதா 4 பெரிதா? 10. 10க்கு முன்னுக்கு மறை இருக்கிறதால மறையை போட்டு விட்டு 10லிருந்து 4 கழிப்பீங்க என்று சொன்னா 6 என்று வரும். மறை 6. இதே போன்றுதான் மூன்றாவதும். இப்ப மறையும் நேரும் வருது.
அப்போ இதில் எது பெரிய பெருமானம்? 6. 6க்கு முன்னுக்கு நேர் இருப்பதனால நேர போட்டு விட்டு அந்த பெரிய பெருமானத்திலிருந்து மற்றைய பெருமானத்தை கழிக்கணும். 3ஐ கழிக்கும் போது நேர் 3 என்று வரும். இப்போ நான் இதில் கேள்வியை மாற்றிக்கொள்கிறேன். இப்போ 2க்கு இங்கே மறைய கொடுக்கன், இங்கே 2க்கு நேர கொடுத்து பார்ப்போம். இப்போ 2க்கு மறை வந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மறைய போட்டு விட்டு 9ஐயும் 8ஐயும் கூட்ட வேண்டும். அப்போ மறை 17 என்று வரும். 2க்கும் நேர் வாரத்தால் சமனான அடையாளம் நேர் அடையாளம் வருது. அப்போ நேர போட்டு விட்டு 9ஐயும் 4ஐயும் கூட்டணும் 13. நேரும் மறையும் நேரும் வரும்போது தான் சில மாற்றம் இருக்கு. அடையாளத்தை விட்டு போட்டு எந்த பெருமானம் பெரிது என்கிறத பார்க்கணும். 7. அது 7க்கு முன்னுக்கு வார அடையாளத்தை போடணும். பெரிய பெருமானத்திலிருந்து சிறிய பெருமானத்தை கழிக்கணும். இவ்வளவு. அப்போ 7லிருந்து 5 போனால் 2, மறை 2 என்று வரும். இதே போன்று தாண்டா பின்ன வடிவத்திலையும் சில கேள்விகள் உங்களுக்கு பார்ட் 1ல் வரும். இப்போ 2ம் நேர். அப்போ நேர போட்டு ஒரு பின்னத்தை கூட்டணும் என்று சொன்னால் பகுதி எண் எப்படி இருக்கணும்? சமனாக இருக்கணும். அப்போ 2 பகுதி எண்ணும் சமன். அப்போ ஒரு 5 போட்டு 3ஐயும் 1ஐயும் கூட்டினா 4 என்று வரும். சில மாணவர்கள் கேட்கக்கூடும், நேர் வரக்கோல நாங்கள் அடையாளத்தை போடாம பின்னத்தை மட்டும் போட்டால் சரியான்னு கேட்டால் அதுவும் சரி. நேருக்கு நீங்கள் அடையாளம் போடாவிட்டாலும் பிரச்சனை இல்லை. மறை அடையாளம் மறை பெருமானம் விடையாக வரும்போது கட்டாயம் அதுக்கு நீங்கள் அந்த அடையாளம் குறியீட்டை போட வேண்டும். சரிதானே? இப்போ 2வதுக்கு பாருங்க. 2 மறை வருது. மறைய போட்டு விட்டு 8.1ஐயும் 1.3ஐயும் கூட்டணும். 2 மறை வந்தால் மறைய போட்டு விட்டு 2ஐயும் கூட்டணும். அப்போ 9.4. அப்போ இவருக்கு நீங்கள் மறை அடையாளத்தை போடாமல் சும்மா 9.4 என்று போட்டால் பிள்ளை. சும்மா 9.4 என்று போட்டால் அது நேர்பெருமானமாக இருக்கும். அப்போ மறை வரக்கோல கட்டாயம் குறியிட்ட போட வேண்டும். இப்போ 9வது வினா நேரும் மறையும் வருது. அப்போ அடையாளத்தை விட்டு போட்டு 4 பெரிதா 2.5 பெரிதா? 4. அப்போ 4க்கு முன்னுக்கு சகை இருக்கு. அப்போ சகையை போட்டு விட்டு 4ல் இருந்து அப்போ 4ன்னு சொன்னால் 4.0. ஏன் தசத்துக்கு வலப்பக்கம் ஒரு இலக்கம் வருது. அப்போ 2.5 கழிக்கணும். 10லிருந்து 5 போனால் 5. 4 இருக்கிற இடத்த 3 இருக்கும். 3லிருந்து 2 போனால் 1. அப்போ ப்ளஸ் 1.5 என்று விடை கிடைக்கும். அப்போ இவ்வாறு தான் பார்ட் 1க்கு அல்லது பார்ட் 2ல் பெருமானம் காண்க என்று ஒரு கேள்வி கேட்கப்படும் போது நேரடியாக நீங்கள் விடையை எழுதி கொள்ள முடியும். அப்போ இவ்வளவு தான் திசை கொண்ட எண் என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய பாட விடயமாக காணப்படுது பிள்ளைகள். இத்துடன் அந்த திசை கொண்ட எண் என்ற பாடம் முழுமையாக முடிவடைந்துள்ளது. அப்போ இது சம்பந்தமான வேக் ஷீட் குழுமத்தினூடாக பதிவேற்றப்படும். அந்த வேக் ஷீட்டையும் அனைத்து மாணவர்களும் உங்களுக்கு வழங்கப்பட்ட நேர சூசிப்படி அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் உங்களுக்கு வழங்கப்பட்ட சீரியல் இலக்கத்தை பதிவிட்டு எனது வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றொரு வகுப்பில் புதியதொரு தலைப்பு ஒன்று காணப்படுது. இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் டைமில் நாம் ஒரு அலகு மாத்திரம்தான் படிக்காமல் இருக்கின்றோம். சமாந்தர கோடு மட்டும். அந்த சமாந்தர கோட்டுடன் உங்களுடைய ஃபர்ஸ்ட் டைமுக்குரிய அனைத்து அலகும் முடிவடையும். அப்போ அந்த சமாந்தர கோடு என்ற பாடம் மாத்திரம் மீதமாக இருக்கின்றது. அதை அடுத்த வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.